தலைமை தாங்குகிற நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உரையாற்றுகிறார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வரலாற்று சிறப்புமிக்க சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டப்பேரவை தொகுதியில நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை என்று நடந்திருக்கிறது. சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு 3 தொகுதிகளும் கூட இன்னைக்கு 3 மணிக்கு ஆரம்பித்த அந்த யாத்திரை கிட்டத்தட்ட 9 மணிக்கு 3வது தொகுதியினுடைய கடைசி பகுதியில் நின்று இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை தென் தமிழகம் முழுவதும் கடந்து, கொங்கு பகுதியை கடந்து, மத்திய தமிழகத்தை கடந்து இன்னைக்கு சேலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். 6 மாத காலமாக மக்களோடு மக்களாக வீதியிலே, வரப்பிலே, தோட்டத்திலே, வாய்க்காலிலே, காட்டிலே, அவர்கள் வசிக்கக்கூடிய இல்லம் பக்கத்தில் எல்லா இடத்திலும் கூட எண்மண் எண் மக்கள் யாத்திரை மக்களோடு மக்களாக வந்து கொண்டிருக்கின்றோம். முதல் தொகுதியிலிருந்து 138வது தொகுதி இன்னைக்கு. இந்த 138 தொகுதியிலும் கூட பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும். தமிழக மக்கள் ஏங்கி போய் கிடக்கின்றார்கள். அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் யாரும் கூட வேண்டாம் என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றார்கள். தொடர்ந்து வேறு வேறு ஆட்சிகளை பார்த்து ஊழல் மட்டுமே பிரதானமாக வைத்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை மட்டுமே பார்த்து சலித்து போய்விட்டார். தமிழ்நாட்டை எப்பொழுதுமே இந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு போடுவோம், அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு போடுவோம். 5 வருஷம் கழிச்சு இவங்க தெரிஞ்சிட்டாங்களா, இவங்களுக்கு போடுவோம், 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு போடுவோம். 1967 ஆரம்பித்த அந்த சோதனை ஓட்டம் 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு சோதனை ஓட்டமாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் 35 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 11 அமைச்சர்கள் மீது. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கின்றார்கள், புல்லால் சிறையில். பொன்முடி அவர்கள் மீது ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஊழல் வழக்கிலே தண்டனை கிடைத்து அவருடைய எம்எல்ஏ மந்திரி என்கின்ற அந்தஸ்து போயிருக்கு. இவங்க 2 பேர் இல்லாம இன்னும் 11 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 33%, 3 அமைச்சர்ல ஒரு அமைச்சரின் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நாம் 5 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் வைத்திருக்கின்றோம். அது சேர்த்து பார்த்தா 16. கிட்டத்தட்ட 50% அமைச்சர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது ஒரு புகார் ஒரு ஆதாரமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். எப்படி இந்த மாநிலம் விளங்கும் சொல்லுங்க. சமீபத்திலே ஒரு ஆய்வறிக்கை படித்தேன். வரும்போது அண்ணன் ரோட்ல வரும்போது கை கொடுத்து கையில பேசினார், கை கொடுத்து விட்டு பேசினார். அண்ணன் கூலி தொழிலாளியாவே இருக்கேன், எப்பனே நான் உயருவேன் அப்படி. சமீபத்தில் அந்த ஆய்வறிக்கை இதற்கு பதில் சொல்லி இருந்தார். உதாரணத்திற்கு இன்னைக்கு சேலத்தில் இருக்கிறோங்க ஐயா, இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால், சகோதரனோ சகோதரியோ, அந்த குழந்தை ஏழை தாயினுடைய வயிற்றிலே பிறந்திருந்தால், அந்த குழந்தை எந்த பாவம் பண்ணல, ஏழை தாயினுடைய வயிற்றில் அந்த குழந்தை ஆண்டவனுடைய பிறப்பு. இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுனாங்க ஐயா, சமுதாயத்தில் கடைசி 10% பொருளாதாரத்தில் யார் இருக்கிறாங்களோ, நம்முடைய சகோதர சகோதரிகள் யாரு கூலி வேலை செய்யறாங்களோ, வீட்டு வேலைக்கெல்லாம் யாரு போறாங்களோ, சமுதாயத்தில் கடைசி 10% பொருளாதார அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க. அந்த 10% இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருந்தால், அந்த குழந்தை நடுத்தர குடும்பத்திற்கு வருவதற்கு 7 தலைமுறை ஆகும் என்ற ஆய்வறிக்கை சொல்கிறது. 7 தலைமுறை. அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய காலத்தில் வர முடியாது. அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவங்களும் வர முடியாது. அந்த குழந்தையினுடைய குழந்தை அவங்களும் வர முடியாது. 7வது தலைமுறை அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்திருந்தால், சமுதாயத்திலே கீழே இருக்கக்கூடிய 10% இருந்து 7 தலைமுறை தேவைப்படுகிறது நடுத்தரத்திற்கு வருவதற்கு. இதை ஆங்கிலத்திலே பாவர்ட்டி டிராப் என்று சொல்லுகிறார். அதாவது வறுமையினுடைய கோரப்பிடி என்று சொல்லுகிறார். தமிழகத்தில் காலம் காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யாருடைய தந்தை தாய் தாத்தா பாட்டி கூலி வேலையாக இருந்தாங்களோ இன்னைக்கு அவங்க கூலி வேலை பார்க்கிறாங்க. விவசாய கூலிகளாக யார் இருந்தார்களோ இன்னைக்கு விவசாய கூலி. 10 பாத்திரம் துவைத்து தேய்ச்சி யார் வேலை செய்யறாங்களோ அவர்களுடைய தாயும் பாட்டியும் அதே வேலையை செஞ்சாங்க.
எதற்காக முன்னேற்றம் இல்லைங்க? எதற்காக 7 தலைமுறை தேவைப்படுகிறது? இங்கேதான் ஊழல் என்கின்ற அரக்கன் வருகின்றான். ஏழை மக்களுக்கு வரவேண்டிய பணத்தை எல்லாம் சுரண்டி கொள்ளையடித்து திமுகவில் இருக்கக்கூடிய 11 அமைச்சர்கள் மீது நீதிமன்றத்திலே ஊழல் வழக்கு எதுக்கு என்று சொல்கின்றோம். இதெல்லாம் கொள்ளையடித்து 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 ஒரு குடும்பம் மட்டுமே தமிழகத்திலே பெருத்து ஏழையாக யார் இருக்கின்றார்களோ இன்னும் ஏழையாக இருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரை ஊழல் மட்டும்தாங்க காரணம். தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா வடக்கில் இருந்து வர்றவங்களை தவறா பேசுவாங்க. ஓ, உத்தரப்பிரதேஷ்காரனா பான்புராக் வாயா, பீகார்காரனா தமிழகத்திலே டாய்லெட் கட்டுறதுதான் நீ லாய்க்கு. இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக 70 ஆண்டு கால திராவிட அரசியல்ல 1949 எப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தோன்றியதோ 1967 எப்ப ஆட்சிக்கு வந்தாங்க தொடர்ச்சியாக வடக்கு வடக்கு வடக்குனா அவர்கள் மோசமானவர்கள். இன்னைக்கு பாருங்க, ஒரு மாதத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதார நாடாக மாநிலமாக தமிழகத்தை முந்தி அடித்து 2வது இடத்துக்கு போயிருக்கு. இத்தனை காலமாக வடக்குனா வேஸ்ட் பான்புராக் வாயங்க அவங்க டாய்லெட் கட்டுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் தமிழகத்தில் எத்தனை பேர் சொன்னாங்க. தயாநிதி மாறன்ல இருந்து திமுகவில் வடக்கு தெற்குன்னு பேசாதவங்க கிடையாது. ஒரு மாதத்திற்கு முன்பு சத்தமே இல்லாம அங்க யோகி ஆதித்யநாத் என்கின்ற ஒரே மனிதன் உத்தரப்பிரதேசத்துக்கு முதலமைச்சராக நடந்த காரணத்தினால் 50 ஆண்டு காலமாக பார்க்காத வளர்ச்சியை 7 வருடத்தில் உத்தரப்பிரதேச வளர்ச்சியை பார்த்து இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக உயர்ந்திருக்கிறது. முதல்ல மகாராஷ்டிரா 50 ஆண்டு காலமாக 2வது இடத்தில் இருந்த தமிழகம் இன்னைக்கு 3வது வந்திருக்கின்றோம். இன்னும் 2 ஆண்டுகள்ல கர்நாடகா தமிழகத்தை முந்தியடித்து 3வதுக்கு போக போது தமிழ்நாடு 4வதுக்கு வரப்போகுது. அந்த அளவுக்கு எந்த வளர்ச்சியும் கொண்டு வராம இலவசம் இலவசம் இலவசம்னு பேசி பேசி 50 ஆண்டு காலமாக ஜாதி அரசியலை பண்ணி மக்களை பிரிச்சு ஜவஹர்லால் ஜாதி அரசியலை வேரூழிய காரணமே திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஒரு மாநிலமாக நம்மை முந்தியடித்து 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 மேலே சென்று கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, சாதாரணமா இந்த யாத்திரை நடக்கலைங்க. இந்த யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல முக்கியமான நேரத்தில் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான நேரத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தகுதி யாராச்சும் சொல்லு. நான் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் இன்னைக்கு சேலத்தில் நடந்து வந்திருக்கின்றோம். 7 கிலோமீட்டர் எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். கடையில வேலை செய்யற அண்ணாக்கால இருந்து, ரோட்ல பஜ்ஜி போடுற அக்காவில் இருந்து, பூ விக்கிற அக்காவில் இருந்து எல்லாரையும் பார்த்து கொண்டு நடைபயணமாக இங்க வந்திருக்கும். அவர்கள் எல்லோருக்குமே தகுதி இருக்கு. ஒரு அண்ணன் பஜ்ஜி சொல்றாருன்னா கூட தகுதியோட பஜ்ஜி சொல்றார். எண்ணெய் எவ்வளவு சூடா வச்சிருக்கணும், பஜ்ஜியினுடைய பதம் எப்படி இருக்கணும், பஜ்ஜி போட்டோன்னே எவ்வளவு நேரத்தில் எடுக்கணும், அந்த எண்ணெய் எப்படி உறிஞ்சிடும், ஒரு தகுதி அவருக்கு இருக்கு. ஒரு சேல்ஸ் பாயா நம்முடைய சகோதர சகோதரி ஒரு செருப்பு கடையில வேலை செஞ்சா ஒரு செருப்பு வாங்குறதுக்கு நம்ம 10 செருப்பு போட்டு பார்ப்போம். 9 செருப்பு தொடச்சு மறுபடியும் அந்த கடையில வச்சு அந்த ஒரு செருப்பு எடுக்கிறோம். சேலம் நமக்கு தெரியும், எல்லாருமே துணி எடுக்கிறதுக்கு சேலத்துக்கு வருவாங்க. ஒரு கடையில போய் ஒரு பட்டு சேரி எடுத்தா கூட 100 சேரியை கலைச்சு போடும். அதுல இருந்து ஒரு சேரி எடுப்போம். அதன் பிறகு சத்தமே இல்லாம இருக்கக்கூடிய சகோதரி 100 சேலையும் மடிச்சு வைப்பாங்க. இவர்கள் அனைவருக்கும் தகுதி இருக்கு, திறமை இருக்கு. ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. பஜ்ஜி போற அண்ணனுக்கு தகுதி இருக்கு, செருப்பு கடையில் இருக்கக்கூடிய அக்காவுக்கு தங்கச்சிக்கு தகுதி இருக்கு, ஒரு பழசரக்கு கடையில அரிசி பருப்பு விற்கிற அண்ணனுக்கு தகுதி இருக்கு. எந்த தகுதியுமே இல்லாம ஒண்ணுமே தெரியாம கோபாலபுரத்திலே பிறந்தேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சியில் இருக்காங்க. எதுவுமே தெரியாம ஒருத்தர் தூக்கி உட்கார வச்சா என்ன ஆகும் என்பதை 31 மாசத்துல தமிழகத்தில் காட்டியிருக்காங்க. ஆட்சிங்கிறது சாதாரணமா இல்லைங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயா, உங்கூருக்காரர் ராஜாஜி ஐயா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், இன்னைக்கு திரும்பி பார்த்தா இந்த 3 பேர்த்தையும் நம்ம சொல்லுவோம். தமிழகத்தினுடைய ஆட்சியிலே இவர்கள் எல்லாமே ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க வேறு வேறு காலகட்டத்தில். கர்ம வீரர் காமராஜர் ஐயாக்கு பேர் கொடுத்திருக்கும். 18,000 பள்ளிக்கூடங்கள் திறந்தாருங்க ஐயா. 18,000 பள்ளிக்கூடம். ஒரு மனுஷன் 9 ஆண்டுகள்ல, இந்திய பேரரசனுடைய வரலாற்றுல 9 ஆண்டுகள்ல எந்த ஒரு முதலமைச்சரும், ஏன் உலகத்திலேயே 9 வருஷத்துல
யாரும் 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்திருக்க மாட்டாங்க. இந்த மனுஷன் திறந்தார். இத்தனைக்கும் பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவர், படிக்காதவர். அதனால்தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா கல்வி கண் திறந்த மேதை என்று சொல்றோம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அவர் இருக்கும் வரை யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைத்தார். பசிங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது. அது ஏழை தாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, அரசு பள்ளியே இருக்கக்கூடாது, எங்கேயும் பசி இருக்கக்கூடாது என்று புரட்சி தலைவர் அவங்களால் செய்யலாம். இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய சரித்திரம் என்ன? இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து சேலத்துல உங்களுடைய குழந்தைகள் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சராக வந்து இருக்கக்கூடிய 70 குழந்தை வந்து இந்த மைக் எடுத்து பேசினா சேலத்துல என்ன பேசுவாங்க? உங்களுடைய குழந்தைகள் மைக்கில் என்ன பேசுவாங்க? 18,000 பள்ளிகளை காமராஜர் ஐயா திறந்தாங்க. சத்துணவு திட்டத்தை உலகமே வியக்கும் அளவுக்கு புரட்சி தலைவர் ஐயா கொண்டு வந்தாங்க. ஆனா 5,500 டாஸ்மாக் கடையை ஸ்டாலின் அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? பார்க்கிற இடத்துல எல்லாம் சாராயம், எங்கே பார்த்தாலும் கூட பெண்களுடைய தாலி அறுப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டிங்க ஐயா, இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக மாறி இருக்கிறார். 8,23,000 கோடி ரூபாய் கடன். தமிழகத்தினுடைய மொத்த கடன் 8,23,000 கோடி. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கூட இவ்வளவு கடன் சரித்திரத்திலே வாங்கியது கிடையாது. திமுக, இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவங்க வாய்களையே பேசினார். ஐயோ தமிழ்நாட்டில் கடன் அதிகமாயிருச்சு, ஐயோ தமிழ்நாட்டில் கடன் அதிகமாயிருச்சு, எப்படி இந்த கடனை கட்டுவாங்க, இவ்வளவு கடன் வாங்கினா நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கடனை கட்டணும். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு 31 மாசத்துல 2,79,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இமாலய சாதனை செய்து மொத்த கடனை 8,23,000 கோடிக்கு எடுத்துட்டு போய் இன்னைக்கு யாரெல்லாம் இங்க ரேஷன் அட்டை வைத்திருக்கீங்களோ கை தூக்குங்க பார்க்கலாங்க. சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் ரேஷன் அட்டை வச்சிருக்கு. எல்லார்ட்டையும் ரேஷன் அட்டை இருக்கு. ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடன் 3,81,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் எப்படிங்க விளங்கும்? எப்படிங்க விளங்கும்? எப்படி விளங்கும்? இந்த கடனை யார் கட்ட போறாங்க? குழந்தை. பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்பறையை ஆரம்பிப்பதற்கு உங்கள்கிட்ட பணம் கிடையாது. தமிழகத்தில் 13,000 வகுப்பறைகள் குறைவாக இருக்கின்றன. சிஏஜி ஆடிட் பண்ண கம்பென்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் படிச்சீங்கன்னா 13,000 பள்ளிக்கூடங்கள் ஷார்டேஜ், கிளாஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒண்ணா உட்கார வச்சிருக்கும். 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ் பள்ளிகள் ஒண்ணா உட்கார வச்சிருக்கும். 5, 6, 7 ஒரே டீச்சர் நடத்துறாங்க. வகுப்பறைகள் ஷார்டேஜா இருக்கிறதுனால பள்ளிக்கூடத்துக்கு வெளியே மரத்துக்கு கீழே குழந்தைகள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஒரு மாசத்திற்கு முன்பு ஆச்சரியமா ஒரு பேப்பர்ல நியூஸ் படிச்சிருப்பீங்க. திருவள்ளூர்ல மரக்கிளை உடைந்து பள்ளிக்கூட குழந்தைகள் தலை மீது விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, எப்படி மரம் பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்திருக்கும்? மரம் பள்ளிக்கூடத்துக்குள்ள வரலீங்க, பள்ளிக்கூடம் இல்லாதனால குழந்தைகள் மரத்துக்கு கீழே படிச்சாங்க. 13,000 வகுப்பறைகள் தமிழகத்தில் குறைவா இருக்கு. அதற்கு கவனம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ஸ்டாலினுடைய அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சினிமா பட ஷூட்டிங் எங்க நடக்குது? எங்கெல்லாம் சினிமா பாட்டு ரிலீஸ் பண்றாங்க, ட்ரெய்லர் எங்க ரிலீஸ் ஆகுது? அந்த ஹீரோ வர்றாரோ ப்ரொடியூசர் வர்றாரோ இல்லையோ, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதல் இருக்கையில முதல் ஆளா சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. தமிழகத்தில் எப்படிப்பட்ட மாந்தர்கள் கல்வி அமைச்சராக இருந்தாங்க? சுப்பிரமணியம் ஐயா, சி சுப்பிரமணியம், எப்படிப்பட்ட மேதைகள், எப்படிப்பட்ட மனிதர்கள். இன்னைக்கு அதே கல்வி அமைச்சராக எந்த தகுதியும் இல்லாம ஒரு குடும்பத்தில் பிறந்த 3வது தற்கூரியாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சராக இருக்காரு. தாத்தா, அதற்கு அப்புறம் அப்பா தர்மலிங்கம் ஐயாக்கு அப்புறம் இவங்க. எப்படிங்க நம்ம குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கும்? எப்படி நம்ம குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு சாதாரண என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம குழந்தைய பயமுறுத்தி வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு நீட் எக்ஸாம் இல்ல. சத்தீஸ்கர்ல பழங்குடி இனத்துல மலை மேல் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீட்ல பாஸ் ஆகி கவர்மெண்ட் டாக்டர், ஒரிசால ஆகிறாங்க, நாகாலாந்து ஆகிறாங்க, காஷ்மீர்ல ஆகிறாங்க. தமிழகத்திலே சட்டம் இல்லாம ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவனுக்கு தற்கூரி, திமுக என்பதே தற்கூரி தான். 35 அமைச்சர்கள் கை நாட்டு, யாருக்கோ பிள்ளையாக பிறந்ததுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் படிக்க கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீட்டை எதிர்த்து கையெழுத்து வாங்குறாங்க. நீட் எதிர்த்து கையெழுத்து. குழந்தைங்க எல்லாம் பஸ்ஸை பிடிச்சு கவர்மெண்ட் குழந்தைக்கு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களை பஸ்ஸில் ஏற்றி வெளியே கொண்டு வந்துருவாங்க. திமுக எம்எல்ஏக்கு ABCD முழுசா 26 வார்த்தை கூட தெரியாத ஒரு எம்எல்ஏ வெளியே நின்றுட்டு இருப்பான். அந்த குழந்தைகிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து அதுல கையெழுத்து போட வச்சு
50 லட்சம் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக வாங்குறோம். ஐயா, 50 லட்சம் கையெழுத்து தமிழ்நாட்டில் வாங்கி திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாதான் நியாயம். உண்மையான நியாயமாக இருந்தா தமிழகத்திலே மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தி திமுக என்கின்ற கட்சியை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும். இவனைய டிஸ்மிஸ் ஆகிற கட்சி, எந்த தகுதியும் இல்லாம ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, கொள்ளைக்கார கும்பலாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்கள் நீட்டு வேண்டாம் என்று கையெழுத்து வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா ஐயா? இதுல இதுக்கு மேல இன்னொருத்தர் இருக்கார். தென் தமிழகத்திலே மழை பெய்து வெள்ளம். நாங்க சேலத்துக்கு எப்பவும் வந்திருக்கணும் அம்மா, தலையாய் வந்திருக்கின்றோம். அப்படி இருந்தும் ஒரு வரலாறு காணாத எழுச்சி, வட்டி தொட்டி எல்லாம் எல்லா இடத்திலையும் மக்கள் நிற்கிறேன். காரணம், இந்த யாத்திரை ஏதோ பிஜேபி யாத்திரை இல்லைங்க. இந்த யாத்திரை ஏதோ அண்ணாமலை நடந்து வர்ற யாத்திரை இல்லை. இந்த யாத்திரை ஏதோ பிஜேபி தலைவர்கள் இல்லை. உங்களுக்கான அரசியல் இலக்கணத்தை நீங்கள் எழுதிக் கொள்வதற்கான யாத்திரை. உங்க அரசியல் இலக்கணத்தை நீங்க எழுதுறீங்க. அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன். உங்களை ஆளுகின்ற மனிதர்கள் சாமானியர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற என்ன வெளிப்பாடு இந்த யாத்திரை வெளிப்படுத்தும். அதனால இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரை. நீங்கள் ஒருவருமே இந்த யாத்திரையில பழனிமலை காவடி எடுத்துட்டு போனா எப்படி எல்லோரும் யாத்திரியராக போவோமோ அதே போல இந்த யாத்திரையில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்களுமே கதாநாயகன். ஆனா அந்த யாத்திரை குறிப்பிட்ட நேரத்துக்கு சேலத்துக்கு வரலீங்க ஐயா. கிட்டத்தட்ட 26 நாள் தாமதமாக வந்திருக்கின்றோம். 3 முறை தள்ளி வச்சு வந்திருக்கும். ஏங்க ஏன் தள்ளி வைக்கணும்? சென்னையிலே பெருவெள்ளம், திமுக காரங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. வீட்டில் உட்கார்ந்து இருக்கானுங்க, கவுன்சிலர் ஓடி போயிட்டானுங்க. மக்களுக்கு ஒரு பிரெட் இல்ல, பால் இல்ல, குடிக்கிற தண்ணி இல்ல. டாய்லெட் தண்ணி, குடிக்கிற தண்ணி எல்லாம் ஒன்னா கலந்து சென்னையில் இருக்கு. 4 நாள் ஆச்சு திமுக கார வெளியே வர்றாங்க. யாத்திரை நிறுத்திவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரெல்லாம் கூட்டிக்கிட்டு வீதிக்கு போய் அவர்களுக்கு என்ன தேவையோ பொருள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. தென் தமிழகத்தில் மழை, வரலாறு காணாத மழை தூத்துக்குடியில், வரலாறு காணாத மழை தென்காசியில், கன்னியாகுமரியில மழை, திருநெல்வேலியில மழை. முதலமைச்சர் எங்க இருக்காருன்னா கோயம்புத்தூர்ல ஒரு கட்சி நிகழ்ச்சியில் இருக்கார். திருநெல்வேலி மேயர் சேலத்தில் இருக்காரு. இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல்ல ஓட்டை இருக்கா ஓட்டை இல்லையான்னு பாக்கிறதுக்கு திருநெல்வேலி மேயர் இருக்கு. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து உள்ளாட்சிகள் சரியா வேலை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கே நேரம் எப்படி திருட்டுத்தனமா தண்ணியை கொண்டு வந்து இளைஞரணி மாநாட்டுக்கு தண்ணியை திருப்பலாம் இங்க யோசிச்சுட்டு இருக்காரு. பாதி திமுக காரன் இங்க இருக்கிறான். யாருங்க தூத்துக்குடிக்கு இருக்கிறாங்க, யாருங்க திருநெல்வேலிக்கு இருக்கிறாங்க. மறுபடியும் யாத்திரை 8 நாள் ஒத்தி வைத்து விட்டு மறுபடியும் நம்ம டீமோட அங்க போய் பணி செய்ய வேண்டிய கட்டாயம். முதலமைச்சர் யார் அனுப்புறாருங்க? உதயநிதி ஸ்டாலின் அனுப்புறாரு. உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் பொன்முடி இருக்கிறாரு, இப்ப இல்லைன்னு வச்சுக்கங்க. அண்ணன் துரைமுருகன் இருக்கிறார், சும்மா டம்மியா வச்சிருக்கிறாங்க வச்சுக்கங்க. அண்ணன் கே நேரு இருக்கிறார், ஒரு சேலத்தில் இருக்காரு. இவங்க மூத்த அமைச்சர், 5 முறை 6 முறை 7 முறை எம்எல்ஏவா இருந்தவங்க, 4-5 முறை அமைச்சர்களாக இருந்தவங்க. மூத்த அமைச்சர்கள் யாரையுமே அனுப்பல. அங்க யார் அனுப்புறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். அவர் எப்படி போறாரு? தனியா போறதுக்கு பயம், சினிமா டைரக்டர் கூட்டிட்டு போறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்பொழுதுமே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் தான் வேலை செய்வார். அவரை வீதியிலே விட்டு மக்கள்கிட்ட வேலை செய்யணும். உதயநிதி ஸ்டாலினால் வேலை செய்ய முடியாது. பின்னாடி இருந்து காதல யாராவது சொன்னே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் தான், வீட்டுக்கு அழுவாரு, அங்க போய் நிற்பார். இவங்க அங்க போய் ஒரு நாள் இவங்க பண்ண டிராமா. முதலமைச்சர் எங்க இருக்காருன்னா இந்தி கூட்டணியில் இருக்கார். இங்கே தமிழகம் தென் தமிழகத்துல மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார், வெள்ள காடாக இருக்கிறது. முதலமைச்சர் இந்தி கூட்டணி மீட்டிங்கு போறார். அங்க போனாலும் பரவாயில்ல, நிதிஷ்குமார் கூட்டணியில சொல்றார், அவர் ஹிந்தியில பேசுறார். உடனே முதலமைச்சர் கேட்கிறாரு, சார் ஹிந்தி நெய் மாலும், கொஞ்சம் அதான் டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கிறாங்க. உடனே நிதிஷ்குமாருக்கு யாரு மேல என்ன கோபமோ அவர் 40 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறார். இந்தி எப்படி வந்துச்சு இந்தியாவுக்கு, இந்தியை திணித்தது யார், ஆங்கிலேயர்கள் எப்படி திணிச்சாங்க அப்படின்னு பெரிய பெரிய சரித்திரம் எல்லாம் பேசுறாங்க. ஆனா நிதிஷ்குமார் தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஆர் பாலுவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் புரியும் நினைச்சு 40 நிமிஷம் பேசியிருக்கார். அதையும் புரியாம 40 நிமிஷம் கேட்டுக்கிட்டு எந்த காரணத்திற்கும் நாங்க ஹிந்தியில பேசுறத மொழிபெயர்க்க மாட்டோம். அதற்கு 3 நாள் முன்னாடி காசியிலே பிரதமர் அவர்கள் தமிழ் சங்கம் எடுக்கிறார். சேலத்திலிருந்து குழந்தைகள் வந்தாங்க, 216 கல்லூரி மாணவர்கள் வர்றாங்க. இதுக்கு 3 நாள் முன்னாடி காசியிலே நானும் அந்த மேடையில் இருக்கின்றோம், தலைவர்கள் இருக்கிறாங்க. பிரதமர் ஹிந்தியில பேசுறார். பிரதமர் ஹிந்தியில பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு கருவி கொடுத்துறாரு எங்களுக்கு. நாங்கள காதுல மாட்டிருக்கோம்.
கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் 216 பேர் காதுல அந்த கருவி இருக்கு. உடனே பிரதமர் கேட்கிறார், நான் ஹிந்தியில பேசுறது தமிழாக்கம் சரியா வருதான்? இது தமிழுக்கு பிரதமர் கொடுக்கக்கூடிய மரியாதை. பிரதமர் அவர்கள் சென்னைக்கு நம்ம ஊருக்கு வந்து ஹிந்தியில பேசி மொழிபெயர்க்கல, ஹிந்தி பேசுற ஊருக்கு நாம போய் தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். எப்படிப்பட்ட மரியாதை நம்முடைய தாய்மொழிக்கு கொடுத்து மொழிபெயர்ப்பு சரியா இருக்கான பிரதமர் இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறார். பிரதமர் ஒத்துக்கொள்கின்றார், இது பிரச்சனை தான். இதோ எல்லா இடத்த விட உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரதமர் ஹிந்தியில பேச பேச நீங்க தமிழ்ல அதை கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் யார் அரசியல் பண்ண முடியாது, எல்லா ஓட்டு பிஜேபிக்கு தான். பிரதமர் அவர்களுடைய ஹிந்தி பேச்சு நேரடியாக ஆட்டோமேட்டிக்கா தமிழாக்கம் வந்துருச்சுன்னா எந்த பையும் உங்களால சொல்ல முடியாது. பிரதமர் அதற்கான முயற்சி எடுத்து தீர்வு கொடுக்கிறார். ஆனா இந்திய கூட்டணியில எந்த காரணத்திற்கும் ஹிந்தியில தான் நீ கேட்கணும். இங்க தமிழ்நாட்டில் மழை பெய்யுது, அதை கேட்டுட்டு சரி வந்துட்டோம், பிரதமர் டெல்லியில் இருக்காரு, நேரம் கேட்டு பார்ப்போமே, அங்க போய் மு க ஸ்டாலின் பிரதமர் நேரம் கேட்கிறார். நம்ம பிரதமர் ஜென்டில்மேன், உதயநிதி ஸ்டாலின் டைம் கேட்டாலும் கொடுப்பாரு, பிரதமருக்கு தெரியாத டோட்டல் டைம் வேஸ்ட். ஏன்னா நம்ம பிரதமர் ஜென்டில்மேன். திமுக காரன் டைம் கேட்டு வந்தாலே வேஸ்ட்னு தெரியும். அவரு பல்ல கடிச்சு அமைச்சர் வந்து உட்கார்ந்துட்டு சொல்றத சொல்லி தொலைச்சு போயா அப்படின்னு. இவனுக்கு பிரதமர் நாங்க சொல்றதை கேட்டாங்க, நாங்க போய் பிரதமர்கிட்ட சொன்னோம், நீ உள்ள போய் எப்படி நடுங்கன்னு எனக்கு தான் தெரியும். வெளியே வந்து நான் பிரதமர்கிட்ட போய் அப்படி கேட்டேன், நான் பிரதமர்கிட்ட இப்படி கேட்டேன். இது 70 வருஷமா இது எத்தனை பிராணியா நீங்க பண்ணுவீங்க? அப்படியே பிரதமர் வந்தாருன்னா கை நடுங்கும். நான் தான் விமான நிலையத்துல பாக்குறேன், அப்படியே கையும் காலும் உதறிட்டு இருக்கணும். பிரதமர் போனதுக்கு அப்புறம் பேசுவோம், நாங்க அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம். ஏங்க பிரதமரை பொது வெளியில பார்த்தாவே நடுங்குற நீங்க பிரதமர் ரூம்குள்ள சேர் போட்டு கொடுத்தா நடுங்காமையா இருப்பீங்க. இந்திய கூட்டணிக்கு போய் அங்க நிதிஷ்குமார் ஹிந்தியில கிளாஸ் எடுத்து, எனக்கு தெரிஞ்ச சத்தியமாங்க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா வீட்டுல ஹிந்தி மாஸ்டர் வச்சு டியூஷன் எடுத்துட்டு இருக்கார். நிச்சயமாக இது நடக்குது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதோ ரகு தாத்தா ரகதாத்தா சொன்னீங்க, ரகு தாத்தா ரகதாத்தான்னு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லி சொல்லி ரகதாத்தா ரகுதாத்தா அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு. இவர்கள் வந்து தமிழை காப்பாற்றுறாங்களாம். தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மனிதன், குஜராத்தி தாய்மொழி, பிரதமர் கவிதை எழுதினாலும் குஜராத்தில தான் எழுதுவார், அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நம்ம அப்பல பார்ப்போம். பிரதமருக்கு குஜராத்தியின் மீது பெரிய மொழி பற்ற தாய்மொழி. நம்ம தாய்மொழி யாருமே விட்டுக் கொடுக்க மாட்டோம், பிரதமரும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு மனிதன் பேசுகின்றான், உலகம் முழுவதும் பேசுறான், சிறந்த மொழி தாய்மொழிங்கிறார். உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறார். நம்மளுக்கு தமிழ் மொழியை எல்லாரும் படிக்கணுங்கிறார். குஜராத்திய படிக்க அவர் சொல்லவே இல்லை, தமிழ் மொழி எல்லாம் படிக்கிறார். திருக்குறளை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் திருக்குறள் மொழிபெயர்த்து செல்ல வேண்டும்ங்கிறார். ஐநா சபையில போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகின்றார். திருக்குறளை கங்கணம் கட்டிக்கொண்டு 100 மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்காரு. 39 மொழியிலே மொழிபெயர்த்து ஆயிடுச்சு. இது தமிழுக்கு பிரதமர் கொடுக்கக்கூடிய மரியாதை. இங்க சௌராஷ்டிரா நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நீங்களாம் சௌராஷ்டிரால இருந்து அலாவுதீன் கில்ஜி வேறு வேறு காலகட்டத்திலே படையெடுப்பு நடந்த பொழுது நீங்க எல்லாம் வந்தீங்க. கஜினி படையெடுப்பு போது வந்தீங்க. மெயினா தமிழ்நாட்டில் இருந்தீங்க. உங்களுக்காக யாரும் ஒரு விழா எடுக்கலைங்க. 9 நூற்றாண்டுகள் கழித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்கின்ற விழா எடுத்து சௌராஷ்டிராவும் தமிழும் பிணைத்து இங்கிருந்து சௌராஷ்டிரா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வர்றார். 7 நாள் விழா. பிரதமரை பொறுத்தவரை மிக மிக தெளிவாக இருக்கின்றார்கள். நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி தான் பாரதத்தினுடைய உயிரோட்டம் என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கின்றார். அது எல்லா இடத்துலையும் பண்றாங்க. இவங்க இத்தனை காலமாக நம்முடைய தாய்மொழியை கும்முடி பூண்டி தாண்டாம பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. கும்முடி பூண்டி தாண்டாம கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு திமுகவுடைய சாதனை என்னன்னா 10ஆம் கிளாஸ் பரீட்சையில 55,000 பேர் தமிழ் பரீட்சையில ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. போன ஆண்டு 10ஆம் கிளாஸ் பரீட்சையில ஆனுவல் எக்ஸாம்ல 55,000 குழந்தைகள் தமிழ் பரீட்சையில ஃபெயில். இவனுக்கு தமிழ் நடத்துற லட்சம், இவங்களுக்கே தமிழ் தெரியாது. திமுக காரங்களுக்கு இவனுக்கு தமிழ வளர்க்கிறான். 13,000 பள்ளிக்கூடங்களுக்கு வகுப்பறைகள் இல்லை. பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் குறைபாடு இருக்கு. வேகன்சி பொசிஷன் அவ்வளவு அதிகமா இருக்கு.
நாங்கள் தமிழை சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொல்லி தாய்மொழியை கொலை செய்து குற்றுயிரும் கொலையுருமாக வைத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, 2024 பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய சரித்திரத்திலே முக்கியமான தேர்தல். இதுவரைக்கும் எந்த தேர்தலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இல்லைங்க. 2024 அவ்வளவு முக்கியத்துவம். இந்தியா தான் இழந்த பெருமையை மீட்டெடுக்கக்கூடிய 5 ஆண்டுகள் 2024 இருந்து 29. நாம எல்லாம் பேசுறோமே, நம்ம தாத்தா காலத்துல இந்தியா அப்படி இருந்தது, நம்ம பாட்ட காலத்துல அப்படி இருந்தது, பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒழிச்சுட்டாங்க. அந்த இந்தியாவை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம். உலகத்தினுடைய முதன்மை நாடாக இந்தியா மாறுவதற்கு அன்னை கொஞ்சம் கேமரா கீழே வைக்கிறேன், அந்த லைவ் போயிட்டு இருக்கு, அன்னை கொஞ்சம் கேமரா கீழே வச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது நம்முடைய நாடு உலகத்திலே முதன்மை நாடாக வருவதற்கான தேர்தல். 2014 மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. 9 ஆண்டுகள்ல உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கிறோம். 6 படி. 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறப் போகின்றோம். ஜப்பான், ஜெர்மனி 2 நாடுகளையும் முந்தி அடித்து 3வது இடத்துக்கு வரப்போம். அமெரிக்கா ரொம்ப தொலைவில் இருக்கு, சைனாவும் ரொம்ப தொலைவில் இருக்கு. 2 நாடுகளையும் எட்டி பிடிக்கக்கூடிய அடித்தளம் 2024 இருந்து 29 நாம் போடக்கூடிய அடித்தளம். அதனால்தான் பிரதமர் அவர்கள் சொல்கின்றார், வளர்ந்த பாரதம், வளர்ச்சி அடைந்த பாரதம், விகிசித் பாரதம். அது 2047 முடிவதற்குள்ள நம்முடைய குழந்தைகள் உலகத்தினுடைய முதன்மை நாடாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே வசிக்க போறாங்க. அதுக்கான தேவை. பிஜேபி, நீங்களும் பிஜேபி, சில பேர் பிஜேபி இல்லாம இருக்கீங்க, அண்ணன் பிஜேபிக்காக பேசுறான்னு நினைக்கிறேன். நாம் அனைவரும் பிரதமர் மோடிக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி தலைவர் இல்லைங்க, இந்த மாதிரி தலைவர் இல்லை. இந்த மாதிரி தலைவர் எல்லாம் ஒரு யுகத்துக்கு ஒரு தலைவன் கிடைப்பான். அதை சமுதாயம் பயன்படுத்தி தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்கு இந்த தலைவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள், அற்புதமான ஒரு தலைவராக கிடைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய முக்கியமான காலகட்டத்தில் இந்த தலைவர் கிடைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு சின்ன பாப்பா, நிறைய குழந்தைகள் கூட்டு வந்திருக்கிறீங்க, நிறைய குழந்தைகள். நான் நேற்று கூட யாத்திரையில சொன்னேன், எந்த குழந்தை கேட்டாலும் ஏங்க ஸ்கூலுக்கு போலியான்னு, நான் கட்டு போட்டேன் பாப்பா, எங்க கட்டு போட்டு யாத்திரைக்கு வரலாம். இல்ல மாமா பாக்குறோன்னு வந்தேன். நேற்று யாத்திரை மைக்கில் சொன்ன, தயவு செய்து குழந்தை யாரும் கட்டு போடாதீங்க, பள்ளி முக்கியம், நாம் எப்ப வேணாலும் நம்ம சந்திக்கலாம். இதே தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்க போறீங்க, நான் இருக்க போறேன், கட்டு போட. அப்படி இருந்து குழந்தைகள் எல்லா இடத்துலயும் நிறைய வர்றாங்க. பகல்ல காலை 11 மணிக்கு வர்றாங்க, பள்ளிக்கூடம் நடக்கிற. அந்த குழந்தைகிட்ட கேட்டா கூட, கண்ணு 2024 யாரு ஜெயிப்பான்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா அந்த குழந்தைய சொல்லும், மோடி தாத்தா மாமா ஜெயிப்பார். உனக்கு என்ன சந்தேகம்? இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு ஜெயிக்கின்றாரா, 450 எம்பியோடு ஜெயிக்கின்றார்களா என்பது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகமே தவிர வேற எந்த சந்தேகம் இல்லை. தமிழகம் இன்னைக்கு மாறிடுச்சு. தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. இது வேண்டாம் என்று நினைக்கிறார். கடன்கார மாநிலமா மாத்தியாச்சு, குடிகார மாநிலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். சந்து புத்தெல்லாம் டாஸ்மாக் கடையை திறந்து 44,000 கோடி டாஸ்மாக் மூலமாக மது வியாபாரம் அரசுக்கு வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து கடந்த ஆண்டு 44,000 கோடி, இந்த ஆண்டு 52,000 கோடி ரூபாய் இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். தமிழகத்திலே 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள் இருக்கக்கூடிய ஆண்மகன் 19% மதுவுக்கு அடிமை என்ற ஆய்வறிக்கை சொல்லுது. அப்பெல்லாம் 5ல் ஒருத்தர். நம்முடைய சகோதரனா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், பையனா இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய கணவனா இருக்கலாம், 5ல் ஒருவர் மதுவுக்கு அடிமை. இவங்க எல்லாத்தையும் மொத்தமா வீட்டுக்கு அனுப்பிடுங்க. காரணம், இவங்க டாஸ்மாக் நடத்துவது தமிழகத்தினுடைய வருவாயை பெருக்குவதற்காக. இவங்க டாஸ்மாக் நடக்குது எதுக்கு? நாங்க திமுக வட்டச்செயலருக்கு கமிஷன் வரணும். டாஸ்மாக் பக்கத்தில் இருக்க பார்ல ஒரு திமுக காரன் முட்டை மாஸ்டர் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான். டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய சாராய ஆலையிலே உற்பத்தி ஆகக்கூடிய சாராயம் டாஸ்மார்க்ல விற்பனை ஆகும், அவங்க பணம் வரும். இவர்கள் டாஸ்மார்க் நடத்துவதே திமுக என்கின்ற டிராமா கம்பெனியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காகத்தான் தமிழகத்தில் டாஸ்மார்க் நடத்தி கொண்டிருக்கிறார். விளைவு, பெண்களுடைய தாலி அறுத்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் பார்க்கிற தர்மபுரியில பார்த்தாங்க, 2 நாளைக்கு முன்னாடி விவசாய நிலத்திலே மது இருந்தாங்க. விவசாயி போய் கேட்கிறான், ஐயா தோட்டத்தில் குடிக்காதீங்க. விவசாயிக்கு பரிசு கண்டன் துண்டமாக வெட்டி கொலை. பக்கத்துல பல்லடத்துல 4 மாதங்களுக்கு முன்பு தோட்டத்திலே மது இருந்தார். விவசாயி போய் குடிக்காதீன்னு சொன்னதுக்கு ஒரு குடும்பத்திலே 4 பேர்த்த கொண்டாங்க. அதிலே இறந்தவர்
நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை தலைவர், அவருடைய அம்மா, அவருடைய தம்பி, அவருடைய அண்ணன், 4 பேர் ஒரே வீட்டுல வெட்டி கொண்டாங்க ஒரு 7 நிமிஷத்துல. ஏன்னா தோட்டத்துல குளிக்காதேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த 7 வயசு பையனை கொல்றதுக்கு துரத்துனாங்க. அந்த பையன் வேலி ஏறி குச்சி ஓடிட்டான். அந்த இல்லத்திற்கு யாத்திரையின் போது பல இடத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். இப்ப மதுவுடைய கோர முகம் என்பது வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, தோட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, விவசாயிகளுடைய உயிர் காவாக ஆரம்பித்திருக்கிறது தமிழகத்தில். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி நாம் தெளிவாக இருக்கின்றோம். ஆம்புலன்ஸ் அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க. தமிழகத்திலே அதனால்தான் நாம் தெளிவாக இருக்கின்றோம். இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க. யாரையும் குடிக்காதே நம்ம கையை கட்டி போட முடியாது. சர்வதிகார நாடு. குடிக்கிறோம் சில பேர் முடிவு பண்ணிட்டு அவங்களே மாறுவாங்க. அதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்ணம் என்னன்னா, கல்லுக்கடையை திறப்போம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம். தென்னை மரம், பனை மரத்திலிருந்து வரக்கூடிய பொருளை திறந்துருவோம். டாஸ்மார்க்கே முதல் ஆண்டு 33% மூண்டுவோம், 2வது ஆண்டு 33% மூண்டுவோம். 3 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் 100% டாஸ்மார்க் மூடி 3 ஆண்டுகள்ல கல்லுக்கடையை படிப்படியாக கொண்டு வரும். விவசாயிக்கு வருமானம், அரசுக்கு வருமானம். யாராவது குடிக்கிறன்னு நினைச்சா எரிசாராயத்தை குடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இதை வெள்ளை அறிக்கையாக தயார் செய்து 350 பக்கத்திற்கு தயார் செய்து நம்முடைய ஆளுநர் அவர்கள்ட்ட கொடுத்தோம். ஆனா திமுகவை பொறுத்தவரை எந்த காரணத்திற்கும் கூட டாஸ்மார்க் வேண்டும் என்று நினைப்பதால நம்முடைய வெள்ளை அறிக்கை ஒன்று முதலமைச்சர் காப்பி அனுப்பிச்சு வச்சிருந்தோம். நிச்சயமாக அது குப்பை தொட்டிக்கு தான் சென்றிருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு எண்ணம் இல்லை, அவர்களுக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லை. அதெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்ம வரியை பத்தி பேசணும். அரசியல் மேடையில் யாரும் வரியை பத்தி பேச மாட்டாங்க. என்னென்ன வரியை பத்தி பேசுறீங்க? தமிழ்நாட்டுக்காரங்க, திமுக காரங்க சொல்றாங்க, நாங்க அதிகமா டெல்லிக்கு வரி கொடுக்கிறோம், டெல்லி எங்களுக்கு திரும்ப கம்மியா கொடுக்குது. இதை வைத்து அரசியல் பண்ணலாமான்னு தமிழகத்தில் சில திமுக காரங்க துடிச்சுட்டு இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வந்தாங்க. 9 ஆண்டுகள்ல தமிழகத்திலிருந்து நாம் எவ்வளவு வரி கட்டி இருக்கின்றோம், மத்திய அரசுக்கு எவ்வளவு பணம் திரும்ப தமிழகத்திற்கு வந்திருக்கு ஒரு புள்ளி விவரத்தை சொன்னாங்க. நம்ம கட்டக்கூடிய இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், இது போன்ற டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 6,23,000 கோடி ரூபாய் வரி கொட்டது மத்திய அரசு. திரும்ப நமக்கு 9 ஆண்டுகள்ல நமக்கு கொடுத்த பணம் 6,93,000 கோடி. எவ்வளவு வரி கொடுத்தோமோ அதை விட அதிகமா பணம் வந்திருக்கு. இதுல ஜிஎஸ்டி சேர்த்துலீங்க ஐயா. ஜிஎஸ்டி பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், 100 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறீங்களா, 50 ரூபாய் நேரடியா மாநில அரசுக்கு வந்துடும், 50 ரூபாய் மத்திய அரசுக்கு போயிடும். மத்திய அரசுக்கு போற 50 ரூபால 21 ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநிலத்துக்கு வந்துடும். 29 ரூபாய் மத்திய அரசு கையில் இருக்கும். ஜிஎஸ்டில 100 ரூபாய் நீங்க கட்டுறீங்கன்னா 50 ரூபாய் மாநில அரசு, 50 ரூபாய் மத்திய அரசு. மத்திய அரசுக்கு போன 50 ரூபால 21 ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநில அரசு. அப்படின்னா 71 ரூபாய் நீங்க கட்டுற ஜிஎஸ்டில 100 ரூபாய்க்கு 71 ரூபாய் மாநில அரசுக்கு திரும்ப வருது. 29 ரூபாய் மோடி ஐயா அவருடைய கைக்கு போகுது. இப்ப நீங்க கேள்வி கேட்கணும், நம்ம பாரதிய ஜனதா கட்சி முதல் முறை ஆட்சிக்கு நம்ம கொண்டு வருவதற்காக கூட்டம் நடத்தலை, 3வது முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கொண்டு வருவதற்காக கூட்டம் நடத்துறோம். அப்ப இங்க இருந்து சகோதரர் யாராச்சும் கேட்கணும், அண்ணே நீங்க 3வது முறை மோடி ஐயா ஓட்டு போடுன்னு சொல்றீங்க, அப்ப 10 ஆண்டுகளாக மோடி ஐயா என்ன செஞ்சாரு? 29 ரூபாய் நீங்க சொன்னபடி மோடி ஐயாக்கு வரி போயிருக்கு, என்ன செஞ்சார்? இந்த கேள்வியை நீங்க கேட்கணுங்க ஐயா. திமுக கார வந்தாலும் இந்த கேள்வியை கேட்கணும். அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பதிலை சொல்லி, உங்களுடைய வரி பணத்தை என்ன செய்திருக்கின்றோம் என்று சொல்லி, எப்படி இன்னும் இந்தியாவை மேம்படுத்த போகின்றோம் என்று சொல்லி நம்முடைய அரசியல் இருக்கும். தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் நாம கொடுத்தோம். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவ சீட்டை இரட்டிப்பாக்கி விட்டோம். ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரி. நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக தன்னுடைய மொத்த ஆட்சியில 6வது முறை முதலமைச்சராக இருக்கின்றார்கள். 6 முறை திமுக ஆட்சியில் இருந்து மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5. 6 முறை ஆட்சியிலிருந்து திமுக ஆரம்பிச்ச அரசு மருத்துவக் கல்லூரி 5. நாம் 9 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து
தமிழகத்திற்கு நாம் கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி 15, ஒரே நேரத்தில் 11, மொத்தமாக 15. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டினுடைய விரிவாக்க பணிகளுக்கு மட்டும் 4542 கோடி ரூபாய். திருச்சியில 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் அவர்கள் திருச்சியினுடைய புதிய விமான நிலைய கட்டடத்தை திறந்து வச்சாங்க. நம்முடைய துறைமுகங்களை எல்லாம் மேம்படுத்த 1,46,000 கோடி. போர்ட் எல்லா துறைமுகங்களையும் மேம்படுத்த 1,46,000 கோடி. தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்த எல்லா இடத்திலையும் நேஷனல் ஹைவே கொண்டு வருவதற்கு 43,935 கோடி. கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த 3,376 கோடி. முத்ரா திட்டம், யாராச்சும் முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கியிருக்கீங்களா? இங்க கை தூக்குறேன். நான் ஒரு சின்ன தொழில் பண்றேன், முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கியிருக்கேன். தமிழகத்திலே மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் மூலமாக கொடுத்த கடன் மட்டுமே 2,02,000 கோடி. எம்எஸ்எம்இ, சேலம்னாவே எம்எஸ்எம், கொலுசுல இருந்து சேலத்துல இல்லாத இல்லை. எம்எஸ்எம்இக்கு நாம் வழங்கிய கடன் மட்டுமே மத்திய அரசு 26,659 கோடி. சுபநிதி, சாலையோரம் நம்முடைய வியாபார நண்பர்கள் இருக்கிறாங்க, பூக்கடை, பஜ்ஜி கடை, போண்டா கடை நம்ம சகோதரி வச்சிருக்காங்க. அவங்கள பேங்குக்கு போனா லோனே கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்காக மோடி ஐயா சுபநிதி திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே நாம் கொடுத்த கடன் மட்டுமே 1,538 கோடி ரூபாய். விவசாய நண்பர்கள் இங்க இருக்கிறீங்க, 6,000 ரூபாய் யார் அக்கௌண்ட்டுக்காக வருதுங்களா? ஓகே, நம்ம நகரத்துக்குள்ள இருந்தாலும் விவசாயிகள் வந்திருக்கலாம், பக்கத்துல தோட்டம் இருக்கலாம். இதே விழுப்புரம் போய் கேட்டோம்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே 5,40,000 விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வாங்கி கணக்கு போகுது. இல்ல விவசாயம் பார்க்கலாம். நகரத்துக்குள்ள கொஞ்சம் குறைவா இருப்பீங்க, இங்கே விவசாயிகள் இருக்கிறீங்க. விவசாயிகள் மட்டும் தமிழகத்திலே 46 லட்சம் விவசாயிகளுக்கு வருஷம் 6,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் நம்ம அரசு. அப்படின்னா இதுவரைக்கும் வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு வந்திருக்கு. 15 தவணையில 2,000 ரூபாய். தமிழகத்திற்கு இதுவரை மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 11,000 கோடி ரூபாய் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தில். இதை தவிர்த்து விவசாய மேம்பாட்டிற்காக மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிதி 10,415 கோடி ரூபாய். மீனவர்களுடைய மேம்பாட்டிற்காக கொடுத்திருக்கக்கூடிய நிதி 2,820 கோடி ரூபாய். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், யாராவது சகோதரி இருக்கிறீங்களான்னு தெரியல, நகரத்துக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அம்மாக்கு சம்பளம் வருது, வாரம் சம்பளம் போடுறாரு மோடி ஐயா. இதுவரை தமிழகத்திற்கு மட்டுமே சம்பளமாக நாம் கொடுத்திருப்பது 53,506 கோடி ரூபாய். பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், ஏழை தாய்மார்களுக்கு கான்கிரீட் வீடு, அதுக்கு மட்டுமே 16,335 கோடி ரூபாய். தமிழகத்தினுடைய சுகாதார மேம்பாட்டிற்கு 12,641 கோடி ரூபாய். கல்வி மேம்பாட்டிற்கு 12,967 கோடி ரூபாய். தமிழகத்தில் ஏழைகளுக்கான உணவு திட்டம், 1 கிலோ அரிசி 5 கிலோ பருப்பு 10,000 கோடி ரூபாய். 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய் நம்ம கணக்கு. திமுக காரங்க கணக்கு கேட்போம், அண்ணே அண்ணாமலை வந்தாரு, சேலத்துக்கு வந்தாரு, இந்த திமுக MP இருக்கிறீங்க, நிறைய MLA இருக்கிறீங்க, அண்ணாமலை கணக்கு கொடுத்துட்டு போயிட்டார். 10,76,000 கோடி ரூபாய் கணக்கு கொடுத்துட்டு போனார். நீங்க கணக்கு கொடுங்கன்னா ஸ்டாலின் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளை அப்படின்னு ஆரம்பிப்பார். பல ஆயிரம் கோடி சொல்லவே வேண்டாம். பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு பாட்டிலுக்கு வாங்குற கமிஷன்ல இருந்து பல ஆயிரம் கோடி. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் 14ஆம் தேதி DMK Part 1 ஃபைல்ஸ் வெளியிட்டோம் ஐயா. 3 லட்சம் கோடி ரூபாய் திமுகவுடைய சொத்தை பட்டியலிட்டோம். நீங்க எல்லாருமே என் மேல ரொம்ப கோவப்பட்டீங்க, எப்படி நீங்க சொத்தை வெளியிடலாம், 5 லட்சம் கோடி இருக்கும், நீங்க குறைச்சு 3 லட்சம் கோடி சொல்றீங்க. அவன் 1967 இருந்து ஆட்சியில் இருக்கிறான், நீங்க சும்மா வந்து 3 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு பாருங்க, கோபமா இருக்கேன்னு பல பேர் போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், அண்ணே நான் புள்ளி விவரப்படி சொத்து யாரு பேர்ல இருக்குன்னு பார்த்துதானே கணக்கு போட முடியும். பினாமி சொத்தை நான் சேர்த்துல, அது சேர்த்துனா இன்னும் பயங்கரமா போயிருக்கு. அது மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய் ஏழை மக்களுடைய பணம். இதான் அவருடைய கணக்கு. பொன்முடி ஐயாவுடைய வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு பண்ணதுங்க. லஞ்ச பணத்தை வீட்டுல பதுக்கி பார்த்திருக்கிறோம், டாய்லெட்டுக்குள்ள ஒளிச்சு பார்த்திருக்கிறோம், பேகுக்குள்ள ஜிப்பு போட்டு மூடி பார்த்திருக்கோம். வைப்பு நிதியா வச்சு பார்த்திருக்கீங்களா? அவ்வளவுதான் இருக்கு.
42 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக பொன்முடி அவங்க வீட்டுல ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. கணக்கு சொல்லல. துபாயில் ஒரு கம்பெனி ஒன்று வாங்கியிருக்காரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 41 லட்சம் ரூபாய்க்கு. அதை 112 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரு 3 ஆண்டு. எல்லாமே ஹவாலா பணம். இந்த மாதிரி திமுக காரன் கணக்கு நான் சொன்னதை விட அருமையான கணக்கு பிடிஆர் அண்ணன் சொன்னார். பிடிஆர் அண்ணன் நம்ம நிதி அமைச்சர். என்னையா அண்ணாமலை கணக்கு சொல்றான், வள தோலன்னு பேசுறான் மைக் எடுத்துக்கிட்டு. நான் சொல்றேன் கணக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மகனும் மருமகனும் அடிச்சிருக்காயா 30,000 கோடின்னு சொன்னார். மகனும் மருமகனும் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாமலை வள கொலகோலன்னு கணக்கு சொல்றான். நான் நிதி அமைச்சரா கணக்கு சொல்றேன் 30,000 கோடி. அந்த டேப்பை நம்ம வெளியிட்டோம். திமுக அந்த டேப் இல்லவே இல்லை, அண்ணாமலையே மிமிக்ரை பண்ணி சொல்றாரு. நான் சொன்னேன் சரியா, நீ என் மேல எஃப்ஐஆர் போடு. நான் 1 மணி நேரம் மொத்த டேப்பையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரேன். இது பாட்டா வெளியிடுவோம். லோக்சபாக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு, என்ன வரும். பாட்டா தான் வெளியிடுவோம். கணக்குங்கிறது அப்பதான் கச்சிதமா இருக்கும். எஃப்ஐஆரே போடல, பக்கத்திலேயே வரல. பிடிஆர் அவர்களுக்கு பரிசு என்னன்னா நிதித்துறையிலிருந்து மாத்தி டம்மி துறையில போட்டார். பிடிஆர் தமிழ்நாட்டில் நாய் செத்து போனாலும் பேட்டி கொடுப்பார். பத்திரிகை கூப்பிட்டு நாய் செத்து போச்சு, மோடி தான் காரணம், மோடி டெல்லியில் ஆட்சி பண்றாரு, அதனால நாய் செத்து போச்சு, பாருங்க. இந்த டேப் விட்டதுல இருந்து ஜிப்பு போட்டு உட்கார்ந்துருக்கார், வாயே துறக்க மாட்டேன். அவரு கணக்கு 30,000 கோடி. பெரியவர்களை தாய்மாரு, இவங்க கணக்கு நாம் சொல்வது மக்களுக்கான கணக்கு, ஏழைகளுக்கான கணக்கு, விவசாயிகளுக்கான கணக்கு, உங்களுக்கான கணக்கு. திமுக காரன் சொல்றது அவர்களுக்கான கணக்கு. அவர்கள் கொள்ளையடித்த பணம் மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கும். அதுக்கு என் மேல கேஸ் போட்டிருக்கோம். மான நஷ்ட வழக்கு. மானம் இருந்தா தானே நஷ்ட வழக்கு போடணும். இதெல்லாம் திமுக புது பழக்கம். திமுக புது பழக்கம். மான நஷ்ட வழக்கெல்லாம் போட்டிருக்கேன். சரிவா கோர்ட்டுக்கு போலாம். கோர்ட்டுக்கு நான் நடந்துகிட்டு இருக்கேன். ஒரு கோட்டை ஏறி இறங்கிட்டு இருக்கேன். மொத்தமா 1320 கோடி ரூபாய் என் மேல கேஸ் போட்டு. அவ்வளவு பணம் நான் கொடுக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் உங்களை மாதிரி யோசிக்கிறீங்களா, என்னை மாதிரி யோசிச்சு ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் கேட்டா நான் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு மரியாதை இருக்கும், கேஸ் போட்ட உனக்கும் மரியாதை இருக்கும். 1320 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போட்டோம். அதனாலதான் நான் ஜட்ஜி முன்னாடி சொல்ல போறேன், ஐயா இவர்களுக்கு மானமே இல்ல, அதனால அவருக்கு நஷ்டம் போட்டிருக்கானுங்க, தயவு செஞ்சு இந்த கேஸ் நீங்க எடுத்துக்காங்க. சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு காமெடியா பேசிட்டு இருந்தா கூட சேலத்துல நான் பேசிக்கின்ற கருத்துக்கள் உண்மையான கருத்து, இதெல்லாம் நியாயமான கருத்து. தமிழகத்திலே ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க, ஜாதியை வச்சு மட்டும்தான் அரசியல் பண்றாங்க. சமீபத்தில் மோடி ஐயா சொன்னாங்க, நானும் ஜாதியை நம்புறேன் அப்படின்னாரு. உள்ள திமுக கிளம்பி வந்தா பாத்தீங்களா, உங்க தலைவரே கடைசியில ஜாதி அரசியலுக்கு வந்துட்டாரு பாத்தீங்கல்ல. நான் சொன்னேன், உடன்பிறப்பு நண்பரே முழுசா கேட்கணும். மோடி ஐயா அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டு மோடி ஐயா சொன்னார்கள், நான் நம்புகின்ற 4 ஜாதி இருக்கு இந்தியா. ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, விவசாய ஜாதி. இந்த 4 ஜாதிகளை நம்பி மட்டும்தான் மோடி எனக்கு ஆட்சியில் இருக்கான். அதிலே ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக ஆட்சியில் இருக்கு. விவசாய ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. அதுல இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் எல்லாமே நீங்க வந்துடுறீங்க. இளைஞர்கள் வந்துடுறீங்க, நெசவாளர்களும் வந்துடுறீங்க, பெண்கள் வந்துடுறீங்க, இளைஞர்கள் வந்துடுறீங்க, விவசாயிகள் வந்துடுறீங்க. 4 அடிப்படையா பிரிச்சிருக்காரு மோடி ஐயா. இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம ஆட்சி. ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க, காசி தமிழ் சங்கமத்துல தமிழ்நாட்டிலிருந்து 300 நெசவாளர்கள் அழைச்சிட்டு போனார். காசியில போய் ஸ்டால் போட சொன்னார். சேலத்துல இருந்து வந்தாங்க, அங்க நெஞ்சு காமிச்சாங்க, நம்ம சேலையை நெஞ்சு காமிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், வாரணாசியும் நெசவுக்கு ஃபேமஸ். 2 பேருக்கு போட்டி, யார் நல்ல சீலை நேரம். சொல்லவே வேண்டாம், நாம தான் ஜெயிச்சோம், சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு நம்முடைய நெசவாள பெருமக்களை காசிக்கு அழைத்து சென்று வாரணாசியில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் அழைத்து நெசவாளர்களை பிணைத்து, நூல் தான் நம்மை பிணைக்கிறோம், பேசிட்டே இருக்கலாம் ஐயா. நான் உங்களிடம் அன்பான ஒரு வேண்டுகோளை வைப்பதற்காக வந்திருக்கேன். இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னு எனக்கு தெரியும். அண்ணே நான் பிஜேபி இல்ல, நான் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லைங்கன்னு ஐயா வந்துட்டேன். நான் வந்து என்ன பேசுறீங்க பிஜேபின்னு கேட்க வந்தேன், யாத்திரைக்கு வந்தேன். முதல் ஓட்டு யாருக்கு போடணும்னு குழப்பத்தில் இருக்கேன். முதல் ஓட்டு தவறா போடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முதல் ஓட்டுக்கான விலையை சரியா கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். சகோதரை போற நிறைய படிச்சிருக்க, நான் எதிர்பார்த்த மாற்றம் இல்லை.
நானும் 30 வருஷமா வெயிட் பண்ணி பார்க்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் நம்பிக்கை 2024 கட்சியெல்லாம் தாண்டி மோடிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கட்சியெல்லாம் தாண்டி இந்த முறை மோடிஜிக்கான தேர்தல். 2024 மூன்றாவது முறை ஆட்சியில் அமரக்கூடிய மோடிஜிக்கான தேர்தல். இந்தியாவுடைய வரலாறை, முழு வரலாறு எழுதக்கூடிய 5 ஆண்டுகள் மோடி அவர்களுக்கு தேவைப்படுது. அன்பான வேண்டுகோள் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், திமுகவுக்கு எதிராக, ஜாதி அரசியலுக்கு எதிராக, பண அரசியலுக்கு எதிராக, ஊழல் அரசியலுக்கு எதிராக, சாராய அரசியலுக்கு எதிராக, ஒரே குடும்பம் கோலோச்சுவதற்கு எதிராக இந்த முறை உங்களுடைய வாக்கு நரேந்திர மோடி அவர்களை மட்டும் மனதில் வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்திலே, யாத்திரையிலே, சேலத்திலே பங்கெடுப்பது நாங்கள் எப்போதோ செய்திருக்கக்கூடிய பாக்கியம். சாதாரண ஊர் இல்லைங்க, எல்லா காலத்திலும் வாழ்ந்த ஒரு ஊர், வணிகத்திற்கு பெயர் போன ஊர். எல்லா விதமான மக்களும் சேலத்தில் இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் திரும்பி பார்த்தோம்னா ஒரு கோயிலும் கூட 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை. சேலத்தில் இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோயில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பெருமை. கோட்டை மாரியம்மன் அவர்கள் தாய் நம்மை தினமும் காக்கிறாங்க. ஒரு பிரச்சனை கோட்டை மாரியம்மன் ஓடுறோம். ஊத்துமலை முருகன் கோவில், தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், வரலாற்று சிறப்புமிக்க கோயில் எங்க பார்த்தாலும் இருக்குதுங்க ஐயா. சேலத்தை பொறுத்தவரை எஃகு நகரம், அயன் சிட்டி. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க எல்லாம் அயன் மக்களா இருக்கிறீங்க, எஃகு மக்களாக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பெருமை சேலத்துக்கு இருக்கு. ரோம பேரரசனுடைய வெள்ளி நாணயங்கள் சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோனேரிப்பட்டியில் ஒரு காலத்துல கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரத்துல பட்டுநூல் தயாரிப்பிலிருந்து, மால்கோவா மாம்பழத்திலிருந்து, இரும்பு உற்பத்தியிலிருந்து, ஜவ்வரிசியிலிருந்து எல்லா துறையிலும் கூட கொடிகட்டி நம்பர் 1 துறையாக இருக்கக்கூடிய சேலத்திற்கு வந்திருப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். சேலம் மாம்பழம், சேலம் கத்திரிக்காய், சேலம் வெள்ளி கொலுசு, அடுத்தது 2024 பிறகு சேலம் பாஜக, சேலம் மோடி என்கின்ற பெயரை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, இளைஞர்களுக்கு, நடுநிலையாளர்களுக்கு, புதிய வாக்காளர்களுக்கு, குழந்தைகளுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சுரேஷ் பாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், பெருங்கோட்ட பொறுப்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், நம்மை வழிநடத்தக்கூடிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பார்வையாளர் மூத்த தலைவர் அண்ணன் AC முருகேசன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, சேலம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் ஐயாவுடைய கொள்கையெல்லாம் ஏற்று MLA-வாக இருந்து, சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருந்து நம்முடைய கூட்டுறவு பிரிவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் சரவணன் நன்றியை தெரிவித்து, துணைத் தலைவர்கள் செல்வராஜ், சுமதி விஸ்வநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, செயலாளர்கள் ராம்குமார், ஆட்டோ எஸ் ராஜா அண்ணன் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து, பம்பாய் சிவகுமார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை தலைவர் தியாகராஜன் அவர்கள், குகை தலைவர் தங்கராஜ் அவர்கள், சீலநாயக்கன்பட்டி பெருமாள் அவர்கள், குண்டலாம்பட்டி விஜயகுமார் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், பத்திரிகை நண்பர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத புகழ்.